வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் பைனாப்பிள் பார்க்க போகிறோம். இது ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன தான் நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கும் நீங்கள் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் சீட் பீட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே 4 பீட் எடுத்துக்கலாம். 4 பீட் போட்டுட்டு நான் நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்லேருந்து அப்படியே நம்ம வியூ பண்ண ஆரம்பித்தோம்னா அது செக்யூர் ஆயிரும். ஃபஸ்ட்டு நாட் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி இருக்குதுல்ல 4 பீடு, இதில் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற பீட்குள்ளார நம்ம விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக வேறு கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரே கலர்லேயே பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கேன். செகண்ட் ரவுண்டுக்கு நான் எல்லோ அண்ட் ஆரஞ்சு மாற்றி மாற்றி போட போகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரே கலரில் பண்ணுங்கள், இல்லைன்னா 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோவில் வந்து டீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு கலர் ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு கலராக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பீடில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும். பட் நீங்கள் ஒரு 2 ரவுண்டு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் கடகடன்னு போயிடும். தேர்ட் பீடு போடுறேன். இந்த நாட் போட்டு எக்ஸஸாக இருக்கிற ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். நான் இந்த 2 ரவுண்ட் முடிச்சுட்டு நான் கட் பண்ணிடுவேன். அது நமக்கு தேவையில்லை, டிஸ்டர்பன்ஸ் தான் பண்ணும். நம்ம 4th பீடு ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறோம். இந்த எல்லோ அண்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த 2த்துக்குள்ளாரையும் சேர்த்து நம்ம உள்ளே விடணும். ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் நான் விட்டுக்கிறேன். எல்லோவில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார விட்டுக்கணும். இப்போ நம்ம தேர்ட் ரவுண்டு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த எக்ஸஸ் வயரை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ தேர்ட் ரவுண்டு போகிறோம். தேர்ட் ரவுண்டில் 2 எல்லோ எடுத்துக்கணும். நான் டிஃப்ரென்ஸ்க்காக நான் கலர் மாற்றுறேன். நீங்கள் ஒரே கலரில் கூட பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 எல்லோ எடுத்திருக்கேன் தேர்ட் ரவுண்டில். இப்போ 2 பீடு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற ஆரஞ்சுக்குள்ளே ஜாயின் பண்ணணும். நம்ம எப்படி நமக்கு இந்த மாதிரி 2 பீடு வரும். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 எல்லோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இருக்க ஆரஞ்சுக்குள்ளார ஜாயின் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு 2 எல்லோ எடுத்துட்டேன். அதையும் வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்க ஆரஞ்சுக்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் இன்னும் 2ஐயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இந்த லாஸ்ட் ட்ரெஸ் ஆரஞ்சுக்குள்ளார நம்ம விட்டுக்கிறோம்.
இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம அடுத்த ரவுண்டு போகணும். அடுத்த ரவுண்டுக்கு இங்கே மேலே 2 எல்லோ இருக்குது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு எல்லோ கலரை மட்டும் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோக்குள்ளே மட்டும் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு பீட் எடுக்கணும். நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிறதுனால நான் வேறு கலர் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்கிற எல்லோக்குள்ளே நம்ம விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இன்னொரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலரை வந்துட்டு இங்கே இருக்கிற 2 எல்லோ விட்டுருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட் எல்லோ கலரை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். 2 எல்லோக்கு நடுவில் ஒரு ஆரஞ்சு வரும். அதே போல் இந்த 2 எல்லோக்கு நடுவாண்டியும் ஒரு ஆரஞ்சு வரும், அதாவது 1 பீடு. இப்போ அதே போல் இது ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிறேன். 1 பீட், இந்த மாதிரி வரணும். இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாகவே இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7 பீடு டோட்டலி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் லாஸ்ட் பீடு ஆட் பண்ணுறேன், 8th பீடு. இந்த எல்லோ அண்டு இந்த ஆரஞ்சு, இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டல் ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் ரவுண்டில் இருந்துட்டு ஒரே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2 எல்லோ எடுத்திருக்கேன். 2 எல்லோ எந்த ஆரஞ்சு கலருக்குள்ளேருந்து ஒயர் வருதோ அதே ஆரஞ்சுக்குள்ளார நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வரும். இந்த ஆரஞ்சில் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஆரஞ்சுக்கு எல்லோ அண்ட் ஆரஞ்சு இது வழியாக நம்ம போய்க்கலாம். நான் ஒரு எல்லோ ஒரு ஆரஞ்சுன்னு நான் போடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர் போடுறேன். நெக்ஸ்ட்டு 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த 2 ஆரஞ்சையும் இந்த எல்லோக்குள்ளே இந்த ஆரஞ்சுக்குள்ளாரையே எந்த பீட் வழியாக வந்தோமோ அந்த பீட்குள்ளாரையே உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம திருப்பியும் நெக்ஸ்ட் இருக்கிற எல்லோ அண்ட் ஆரஞ்சுக்குள்ளே போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு 2 எல்லோ எடுத்திருக்கேன். அதே ஆரஞ்சுக்குள்ளார ரிட்டர்ன் போகிறேன். அவ்வளோதான். இந்த ஹோல் ஸ்டெப்பை நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா ஆரஞ்சுலேயும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இந்த ரவுண்டில் ஹோல் ரவுண்டும் போட்டு வந்தாச்சு. இந்த எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லோ ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்சு எல்லோ போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் 2 ஆரஞ்சு போட்டு இந்த லைனை ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணலாம். இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு போகணும். நெக்ஸ்ட் ரவுண்டில்
அந்த எல்லோ இருக்கு இல்லையா, எல்லோ கிட்ட நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறோம். எல்லோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நான் வந்து அடுத்து 2 எல்லோ எடுத்திருக்கேன். எல்லோ வர பீட் வர இடத்துல எல்லோ கலரும், ஆரஞ்சு வர இடத்துல ஆரஞ்சு கலரும் ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். ஜஸ்ட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வழியாக உள்ளே வந்து ஆரஞ்சு கலர் வழியாக வெளியே போகணும். இந்த மாதிரி ரெண்டு பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலர் வழியாக எடுத்திருக்கோம், 2 பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆரஞ்சு கலர் வழியாக உள்ளே வந்துட்டு எல்லோ கலர் வழியாக வெளியே போகணும். இதே ஸ்டெப்ஸை இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரவுண்டு ஃபுல்லாக இந்த எல்லோவில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, எல்லாத்துலேயும் 2 பீடு ஆட் பண்ணி வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த ஆரஞ்சு வழியாக உள்ளே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நான் உள்ளே வந்துடுறேன். இது வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி வரணுன்றதை நான் சொல்கிறேன். இதுதான் எல்லா ஸ்டெப்புக்கும் ஃபாலோ பண்ணுவோம். போன பீடில் லாஸ்ட்டாக வந்தோம் இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு பீடு இது 2 பீடு வழியாக வெளியே வரணும். இந்த மாதிரி தான் ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணணும். இனிமேட்டு அப்படியே கொஞ்சம் டைட்டாக புல் பண்ணோம்னா கேர்வாக ஆக ஆரம்பிக்கும், அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம திருப்பியும் இந்த ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லோ ஆரஞ்சுன்னு போவோம். இனிமேட்டு ஒரே ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதே மாதிரியே எல்லோ ஆரஞ்சு அப்படின்ட்டு போயிடுவோம். எல்லோ கலரில் உள்ளே வரேன், ஆரஞ்சு கலரில் வெளியில் போகிறேன். ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு பீடில் தான் ஜாயின் பண்ணணும். முடிக்கும்போது தான் கீழே இருக்கிற பீடும் மேலே இருக்கிற பீடையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் பண்ணுறேன், 3rd ரவுண்டு. இப்போ இந்த 2 பீடு இருக்கிறதுலே இது 3rd ஒன். ஒவ்வொரு பீடாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக புல் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு லாஸ்ட்டு இந்த ரவுண்டில் லாஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டோம். இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பு முடிக்கும் போதுட்டு இதில் ஆரஞ்சில் உள்ளே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 2 எல்லோவில் போகணும். ஆரஞ்சில் கீழே வந்துட்டு முடிக்கும்போது இப்படி தான் முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சில் உள்ளே வந்துடுறேன். தான் எண்ட் பண்ணுறது ஒரு ரவுண்டை முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற எல்லோ 2 எல்லோக்குள்ளாரையும் உள்ளே போய்க்கிறேன். இந்த 2 எல்லோக்குள்ளாரையும் விடணும். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே ஸ்டெப்பை நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். எவ்வளோ ஹைட்டு நமக்கு வேணுமோ அது வரைக்கும் நம்ம போகலாம். நான் இவ்வளோ ஹைட்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 10க்கு பக்கமாக 10 ரவுண்ட்ஸ் வந்திருக்கு என்னோடய பீட் சைஸுக்கு. ஒரு சிலருக்கு கம்மியாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு கூடவும் வரும். பீட் சைஸை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு போட்டால் போதும். இப்போ இதுக்குள்ளார வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் பீடு இருந்தால் போடுங்க. அப்படி பீடு இல்லாதவங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஒரு டிஷ்யூ பேப்பர், ஸ்பாஞ்சு அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு உள்ளார வந்து திணிச்சு விடுங்க. நான் நியூஸ் பேப்பர் தான் வைக்க போகிறேன். ஒரு குட்டி நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சு திணிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி கம்பி இல்லை குச்சி ஏதாவது வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வெளியில் நீட்டிட்டு இருக்காத மாதிரி. ஸ்பாஞ்ச் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று நல்லா வச்சுதுங்க. பெரிய சைஸ் பீடு ரவுண்ட் பீடு இருந்துச்சுனாலும் உள்ளார போட்டுக்கோங்க. ஆனால் இது உள்ளார ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒரு 3/4 பங்குக்காவது வர மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை கவர் பண்ணுற ஸ்டெப்புக்கு போகிறோம். இப்போ இந்த இதில் இருக்கோம் இல்லையா, இப்போ 1 பீடாக நம்ம அதே போல் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் 2 பீடாக ஜாயின் பண்ணோம்ல,
அதே போல் இப்போ 1 பீடாக ஜாயின் பண்ண போகிறோம். எல்லோவுக்கு நான் எல்லோவே எடுத்துக்கிறேன். சிங்கிள் பீடு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஆரஞ்சு ஒரே ஒரு பீடு எடுத்துருக்கேன். எடுத்துட்டு உள்ளார போட்டு எல்லோ வழியாக வெளியே வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதே இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ நான் லாஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த இதில் உள்ளே விட்டு கீழே 2 பீடில் வரணும். எல்லோ கலரில் வந்து கீழே இருக்கிற எல்லோ கலர் ஃபஸ்ட்டு ஆரஞ்சில் வந்துடுறேன். இப்போ தான் புரியும். வந்துட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறோம். இந்த எல்லோவில் வந்து மேலே இருக்கிற எல்லோ இந்த 2 எல்லோக்குள்ளாரையும் வரணும். இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகணும். இப்போ இதுக்கு நடுவில் இந்த மேலே இப்போ ஒன்றா சேர்த்திட்டு வந்தாலும் நான் அடுத்து அதில் தான் சேர்த்த போகிறோம். நான் இப்போ ஒரே கலர் எடுத்துக்க போகிறேன். ஆரஞ்சு ஆர் எல்லோ ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரவுண்டு இது. இப்போ இந்த எல்லோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் திருப்பியும் வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு சிங்கிள் பீட் எல்லோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற ஆரஞ்சுக்குள்ளார விட்டுக்கிறேன். இது ஃபுல்லாகவே எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இப்போ ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட்டு எல்லோ எடுத்து நெக்ஸ்ட்டு பீட்குள்ளார ஜாயின் பண்ணணும். இப்போ இது 2த்துக்கும் நடுவில் ஒரு எல்லோ ஆட் பண்ணியிருக்க மாதிரி இது 2த்துக்கும் நடுவில் இன்னொரு எல்லோ போடணும். இப்போ இதே மாதிரி இந்த எல்லோ கலர் ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு வந்தாச்சு. நமக்கு கவர் பண்ண அது க்ளோஸ் ஆகிட்டு வர்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட்டு எல்லோ ஆட் பண்ணுறேன். 8th எல்லோ. உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குதுனாக்க 8 கலர்ஸ் 8 பீட் மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டு இதில் போகிறேன். போயிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்டு பீடு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண அந்த பீட்குள்ளார நான் விட்டுக்கிறேன் 2 எல்லோக்குள்ளார. இப்போ எல்லாம் இழுத்து முடிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல் வந்து சின்னதாகிட்டு வரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த எல்லோ கலர் எல்லாமே உங்களுக்கு நீட்டிட்டு இருக்கும். தனியாக ஒரு லைனாக தெரியும். இப்போ அதில் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த எல்லோவில் கம்ப்ளீட் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் நான் ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு எல்லோ கலரே வேணாலும் எடுத்துக்கலாம். நான் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 எல்லோ கலர் நம்ம இப்போ ஜாயின் பண்ணோம்ல போன ரவுண்டில், அந்த எல்லோ அதில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி இந்த மாதிரி இழுத்து போட்டு கவர் ஆகும், உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். அடுத்து 2 எல்லோ கலரில் விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 2 எல்லோ. ஒரு பீடையும் 2 பீடு தாண்டி கொண்டு போகணும். இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பீடை எடுத்துக்கலாம். இப்போ தேர்டு ஆரஞ்சு அதுக்கு இருக்கிற நெக்ஸ்ட்டு 2 எல்லோ நம்ம போன ரவுண்டில் ஆட் பண்ண எல்லோவில் தான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் 3 ஆரஞ்சு கலர் நீட்டிகிட்ருக்கு. இப்போ 4th ஆரஞ்சு நம்ம போட போகிறோம். த்ரீ ஆரஞ்சஸ் உங்களுக்கு தனியாக தெரியுதா டாப் வியூவில். இப்போ 4th ஆரஞ்சு எடுக்கிறேன். அதையும் இருக்கிற நெக்ஸ்ட்டு 2 எல்லோ
கொஞ்சம் டைட்டாக ஆக ஆக நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் மேலே வர வர. பட் பொறுமையாக பண்ணினீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். பார்க்குறத விட செய்யும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு 2 எல்லோ கலரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆரஞ்சு கலர் தெரியும். நெக்ஸ்ட் பீடை வந்துட்டு இந்த ஆரஞ்சு நெக்ஸ்ட் வயரை வந்து இந்த ஆரஞ்சு கலரில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சில் விட்டுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டு ரவுண்டு போட போகிறோம் கம்ப்ளீட் பண்ண. அது எல்லோ கலரில் நான் போடுறேன். இப்போ லாஸ்ட் ரவுண்டு எல்லோ கலரை வந்துட்டு நான் எடுத்துட்டு ஆரஞ்சுக்குள்ளேருந்து வெளியே வந்திருக்கோம். திருப்பி அடுத்த ஆரஞ்சுக்குள்ளார நம்ம விட்டுக்கலாம். லாஸ்ட் ரவுண்டில் போட்ட ஆரஞ்சுக்குள்ளார இந்த மாதிரி வரும். இதுலேயும் 4 எல்லோ நமக்கு டோட்டலி தேவைப்படும். இப்போ அடுத்த ஆரஞ்சில் நான் விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் எல்லோவை. இப்போ டோட்டலி 3 எல்லோ வந்துருச்சு. இப்போ அடுத்து 4th எல்லோவே ஆட் பண்ண போகிறேன். இப்போ லாஸ்ட் எல்லோ எடுத்திருக்கேன். லாஸ்ட் எல்லோவை லாஸ்ட்டாக இருக்க ஆரஞ்சு அண்டு ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ண எல்லோ இது ரெண்டுத்துக்குள்ளாரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டாப்பில் 4 எல்லோவில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அவ்வளோதான். இதோடு நமக்கு பைனாப்பிள் பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து லீஃப் பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் அடுத்து சீட் பீடில் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். லீவ்ஸ் பார்ட்டுக்கு 2 4 6 இந்த பீடு சின்ன பீடு 1 2 3 4 5 6 பீடு எடுத்திருக்கேன். இன்னொரு கலர் லைட் க்ரீனில் ஒரு கலர் எடுத்திருக்கேன். இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டில் வச்சுருக்கோம்ல லைட் க்ரீனு அதை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற 6 பீட்லேயும் நம்ம கீழே வருவோம். இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி வரணும். இப்போ இங்கே கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, இதை இங்கே கிட்ட கொண்டு வந்து நிறுத்துவோம். இதெல்லாம் சென்டரில் இருக்கிறனால கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். இது 4 பீட்னு கிடையாது, 6 பீட்னு கிடையாது. எவ்வளோ ஹைட்டில் நமக்கு லீவ்ஸ் வேணுமோ அத்தனை ஹைட்டுக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். உங்ககிட்ட க்ரீன் கலர் பங்கிள் பீடு லாங் குச்சி பீடு இருக்கு இல்லையா, பகிள் பீடு அது இருந்துச்சுனாலும் அதை போட்டு மேலே ஒரு லைட் க்ரீன் போட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லோ கலரில் இந்த சைடு முடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இதில் வந்துட்டு நான் இதில் திருப்பியும் ஆப்போசிட்டில் நெக்ஸ்ட்டில் இருக்கிற எல்லோ கலருக்குள்ளார நான் வரேன். அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லோ இதை இப்படி முடிச்சுட்டு இந்த பீட்டில் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டில் இருக்கிற எல்லோ கலருக்குள்ளார நான் போய்க்கிறேன். இது 2 எல்லோவுக்கும் நடுவாண்டி இந்த இதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணனா கரெக்டாக இருக்கும். இதே போல் 4 இது நான் செஞ்சுக்கிறேன். 2வது இது போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற எல்லோக்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எதில் இருந்து வரமோ அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லோ இதே போல் இன்னும் 2 போட்டுக்கிறேன் நான். இப்போ நான் 4 இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு. நான் 6 பீடு சீட் பீடு எடுத்து நான் போட்டிருக்கேன். இன்னும் அடுத்த ரவுண்டு வந்துட்டு நம்ம இஷ்டம்தான் நம்ம எந்த பீட்டில் ஜாயின் பண்ணுறது. நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு இந்த சைடு 1 இந்த சைடு 1 நான் போட்டுட்டு போகிறேன்.
இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க 4 எல்லோவை கம்ப்ளீட் பண்ணோம்ல, நெக்ஸ்ட் இருக்க ஆரஞ்சு கலரை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஹைட்டு கொஞ்சம் சின்னதாக போடணும். இந்த இதில் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஜாயின் பண்ணிட்டு வாங்க. பட் கேப் இல்லாத ஜாயின் பண்ணிட்டு வாங்க, கன்ஃபியூஸாக இருக்கிறவங்களுக்கு. அது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே புரியும் எந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரேண்டமாக தான் ஜாயின் பண்ணுறேன். சாரி. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு 6 சீட் பீட் எடுத்தோம் இல்லையா, அடுத்ததில் இன்னொன்று குறைச்சிக்கிறேன். 5 or 4 எடுத்தால் போதும். இந்த ரவுண்டில் நான் வந்து 5 பீட் எடுத்திருக்கேன், சீட் பீடு. அதுக்கப்புறம் ஒரு லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 5 சீட் பீடையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம 5 பீடு தான் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லோ கலருக்குள்ளார நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன பீடு கிடைக்குதோ ஈஸியாக பக்கமாக இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இதில் வந்து கணக்கு கிடையாது, ஆர்டர் கிடையாது. நமக்கு தேவை அந்த லைன் வந்து பீடு, அந்த லீஃப் வந்துட்டு ஆர்டராக தெரியணும், அவ்வளோதான். ஸோ இதே போல் 5 பீட் வச்சுட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 4 தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் சுற்றி நான் 5 பீடு போட்டு ஒரு இது போட்டு வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு 4 எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 2 எல்லோ இருக்குது இல்லையா, இந்த இதில் ஜாயின் பண்ணிட்டு வரணும். இந்த ரவுண்டில் நம்ம அப்படியே ஒவ்வொரு இதாக ஜாயின் பண்ணிகிட்டே வருவோம். அதாவது அந்த லாஸ்ட் லைன், அந்த லைன் ஃபுல்லாக என்னென்ன பீடு இருக்கோ ஒவ்வொன்றா அதில் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இது ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். லாஸ்ட் லைனில் வந்துட்டு நான் வந்துட்டு 4 பீட் எடுத்திருக்கேன். இந்த இதில் 4 பீட் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக நீங்கள் போட்டு முடிக்கும் போது இன்னும் நிறையா வந்துடும். இன்னும் ஒரு லைன் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் 3 பீட் எடுத்து. உங்களுக்கு இங்கே எவ்வளோ லீஃப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஒரு அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு பீட்லையா மேலே இருக்க டாப்பில் கவர் பண்ணோம் இல்லையா, அந்த பீடில் ஒவ்வொன்றுலையா லைன் பை லைனாக போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கிடச்சிரும். இது வந்து நான் வீடியோவுக்காக டபுள் கலர் எடுத்தேன். அது இல்லாத நான் சிங்கிள் கலரில் 2 பைனாப்பிள் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் கலரில் பண்ணினது தான். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால நான் வந்துட்டு இந்த டபுள் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு சிங்கிள் வேணாலும் பண்ணிக்கோங்க, டபுள் வேணாலும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எதுவும் டவுட்டு இருக்குது அப்படின்ட்டாக்க கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.